அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். மகா கந்த சஷ்டிக்கு 6 நாட்கள் விரதமிருக்க முடியாதவர்கள் தினமும் காலையும் மாலையும் இதை செய்தாலே போதும். எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை வதம் செய்வதற்காகத்தான். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக உருவானது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் அன்னை பராசக்தியின் அணைப்பால் 6 திருமுகங்கள் 12 திருக்கரங்களுடன் ஒரே சக்தியாக ஒன்றாகி 6 முகனாக காட்சி தந்து சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தது. இதனை போற்றும் வகையில் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசைக்கு பின் வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6ஆம் நாளான சஷ்டி திதி வரையான 6 தினங்களும் கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 6 நாட்கள் உபவாசம் இருந்து 7ஆவது நாள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். ஆனால் பலராலும் கந்த சஷ்டி முழுவதும் விரதம் இருக்க முடியாது. அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் தினமும் காலையும் மாலையும் இதை செய்தாலே போதும். ஐப்பசி மாதம் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் இந்த வருடம் 2025 அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை தொடங்குகிறது. கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 6 நாட்கள் உபவாசம் இருந்து, அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 27ஆம் தேதி வரை சூரசம்ஹாரம் வரை விரதம் இருப்பார்கள். அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாணம் கண்டு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். ஆனால் பலராலும் கந்த சஷ்டி முழுவதும் விரதம் இருக்க முடியாது. அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் தினமும் காலையும் மாலையும் இதை செய்தாலே போதும். கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையும் மாலையும் 2 முறை கேட்கலாம் அல்லது பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து, கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும், நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. அமரர் இடர்த்தீர அமரம் பொரிந்த குமரனடி நெஞ்சே குறி, சஷ்டியை நோக்கச் சரவண பவனார் நிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன், பாதம் 2இல் பன்மணிச் சலங்கை என்று ஆரம்பித்து சரணம் சரணம் சரவண பவவோம், சரணம் சரணம் ஷண்முகா சரணம். மகா கந்த சஷ்டி விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசத்தை காலையிலும் மாலையிலும் படிக்கலாம், பாடலாம் அல்லது ஒலிக்கவிட்டும் கேட்கலாம். தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதன் பலன் வீட்டில் பீடை தரித்திரம் செய்வினை அடியோடு அழிந்துவிடும். லட்சுமி கடாட்சம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி ஏற்படும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் நபருக்கு புகழ் மதிப்பு கூடும், முக வசீகரம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை 3 முறை கந்த சஷ்டியை படித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். சஷ்டி தினத்தில் முருகனுக்கு விரதமிருந்து 3 முறை சஷ்டி கவசம் படித்து ஆலயம் சென்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றினால் நடக்கவே இயலாத காரியங்களும் நடக்கும். இந்த பதிவின் மூலம் 6 நாட்கள் கந்த சஷ்டி விரதமிருக்க முடியாதவர்கள் தினமும் 2 முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் விரதமிருந்த முழு பலனையும் அடையலாம் என்பதை இந்த பதிவிலிருந்து அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.